ஃபஸ்ட்டு வந்து மார்பு சுற்றளவு வளர்க்கணும். மார்பு சுற்றளவு பார்த்தீங்கன்னா பின்னாடி பக்கம் திருப்பி வச்சுக்கணும். இந்த மாதிரி ப்ளவுஸை திருப்பிட்டு இந்த கடைசியில் இந்த அக்கிள் பாயிண்ட்லேருந்து இந்த அக்கிள் பாயிண்ட் வரைக்கும் 23.5 வருது. 23 அளவு எடுத்துக்கணும். அளவு எடுத்து அதை நம்ம இப்போ மார்பு சுற்றளவு 23. 23ல் பாதி வந்து 11.5. அது கூட ப்ளஸ் வந்து நம்ம 1.5 சேர்த்துக்கணும். அப்போ நம்மளுக்கு வந்து 13 வரும். ஓகேங்களா? அப்போ அதை தான் இங்கே போட்டிருக்கேன். 23 பாதி 11.5 ப்ளஸ் 1.5 மொத்தம் 13 வரும். அப்போ நம்ம வந்து 13 அளவு நம்ம வந்து எடுத்துக்கணும். உயரம் எடுக்கணும். அப்புறமா நான் எப்படின்னு சொல்கிறேன். அடுத்தது பின் உயரம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 15 ப்ளஸ் 1.5 17 வருது. இப்போ பின் உயரம் பார்க்கலாம் ப்ளவுஸில். 15 வருதுங்க. பின் உயரம் எவ்வளோ வருதுன்னா பார்த்தீங்கன்னா நல்லா எடுத்து பிடிச்சி பார்த்தீங்கன்னா 15 வருதுங்களா? கரெக்டாக பாருங்கள். அங்கே 15 தெரியுதா? ப்ளஸ் இது வந்து 1.5 இன்ச்சு நம்ம தையல் கொடுக்கணும். அதான் வந்து பின் உயரம் நோட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இது நாங்கள் எடுத்து ரெடியாக வச்சுட்டோம். முன் உயரம் பார்க்கறதுக்கு நம்ம வந்து இந்த தையல்லேருந்து எடுத்துக்கணும். இந்த தையல்லேருந்து லூஸாக தான் பிடிக்குது. கிராஸ் கட்டிங்கிறதால நம்ம லூஸாக தான் பிடிக்கணும். சரிங்களா? அவ்வளோதான். இது வந்து நம்ம கிராஸ் கட்டிங்கிறதால இந்த தையல்லேருந்து மேலேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் ஃபஸ்ட்டு எவ்வளோன்னு பார்க்கணும். அப்புறம் 13. அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்டு நல்லா ஓப்பன் பண்ணி எவ்வளோ இருக்குதோ அவ்வளோ ஓப்பன் பண்ணி பார்க்கணும். 16 வருது. தெரியுதுங்களா? இதோட 16 இந்த கேப்பு. ஃபஸ்ட்டு இது வரைக்கும் எடுத்துக்கணும். 13 வருது. லூஸாக தான் பிடிக்கணும். கொஞ்சம் கிராஸ் கட்டிங் இது. அதனால் இந்த தையலேருந்து மேலே இந்த தையலுக்கு மேலே இந்த பாயிண்ட்லேருந்து வச்சுக்கணும். வச்சுட்டு லூஸாக பிடிச்சினாலே இந்த பாயிண்ட்டோட நம்மளுக்கு 13 வருது. சரிங்களா? 13 ப்ளஸ் இதோட பார்த்திங்கன்னா 16 வருது. இதுதான் வந்து முன் உயரம் 16 நம்ம இங்கே நோட் பண்ணியிருக்கோம். இப்போ முன் உயரம் பார்த்தோம் இல்லையா? முன் உயரம் 16 நம்ம மார்க் பண்ணிட்டோம் இல்லையா? இப்போ பார்த்தோம் இல்லையா? முன் உயரம் 16 மார்க் பண்ணிட்டோம். அடுத்து வந்து ஆம்ஹோல் எவ்வளோ வருதுன்னா 4.5 ப்ளஸ் 1 5.5. ஆம்ஹோல் அளவு 5.5 வருது. அது எப்படின்றத பார்க்கலாம். இங்கேருந்து நோட் பண்ணிக்கணும். வேறு ஆம்ஹோல் அளவு எப்படி எடுக்கணும்னா இந்த ஷோல்டருங்க மேலேருந்து எடுத்துக்கணும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்க்கணும். ஆம்ஹோல் வந்து நல்லா விரித்து வச்சுக்கணும். இங்கே 4.5 வருது நம்மளுக்கு. 4.5யோட ப்ளஸ் வந்து 1.5 ஆட் பண்ணிக்கணும். 5.5 ஆம்ஹோல் அளவு. இங்கே 5.5 பாருங்கள். இதுக்கு நேராக வருது. ஆம்ஹோல் இதுக்கு நேராக இந்த அப்பிள் பாயிண்ட் வந்து 5 வருது. கரெக்டாக வருதுங்களா? பாருங்கள். இங்கே வச்சுக்கணும். இங்கேருந்து வச்சு பார்த்தா கரெக்ட். உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நீங்கள் வந்து இதுக்கு நேராக டேப்பை வச்சு கரெக்டாக வச்சு ஸ்கேல் இங்கே வச்சுக்கணும். இந்த ஆம்ஹோல் கட்டிங்கில் அதுக்கு நேராக நம்ம ஸ்கேல் அப்படி வச்சுக்கிட்டாலே உங்களுக்கு தெரியும். இது வந்து 5.5 வருது பாருங்கள். 5.5 மொத்தம் 5.5 வருது. ஓகேங்களா? இது வந்து ஆம்ஹோல் அளவு. ஓகே. நெக்ஸ்ட்டு இப்போ ஓப்பன் ஆம்ஹோல் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வர இந்த வளைவு இதுலேருந்து இது வரைக்கும் தான் ஓப்பன் ஆம்ஹோல். அதை நம்ம இப்படி அளவு வச்சு பார்க்கணும். இங்கேருந்து மொல்லமாக அந்த ரவுண்ட் ஷேப் வரணும். எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 9 வருது. நல்லா இன்னொரு டைம் கூட பாருங்கள். நல்லா ஒரு டைமுக்கு நம்ம 2 டைம் எடுக்கிறதால ஒன்றும் தப்பு கிடையாது. நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். சரிங்களா? 9 வருது. இங்கே ஒரு 1/2 இன்ச்சு நம்ம தையலுக்காக 1/2 இன்ச்சு மொத்தம் 9.5. ஆம்ஹோல் அளவு வந்து 9.5. சரிங்களா? ஆம்ஹோல் ஓப்பன் ஆம்ஹோல். இதுக்கு பேர் வந்து ஓப்பன் ஆம்ஹோல் 9 எடுத்துருக்கோம். ஓகேங்களா? அடுத்தது ஷோல்டர் பார்க்க போகிறோம். ஷோல்டருங்கிறது வந்து இங்கே இருக்கிற சைடில் இதுதான். ஷோல்டர் வந்து 2.2 வருது. தெரியுதுங்களா? 2.2 ப்ளஸ் இங்கே ஒரு 1/2 இன்ச்சு, இங்கே ஒரு 1/2 இன்ச்சு, 1 இன்ச்சு ஆட் பண்ணிக்கணும். ஓகே. இங்கே 1/2 இன்ச்சு, இந்த பக்கம் 1/2 இன்ச்சு, 1 இன்ச்சு. 2.2 ப்ளஸ் 1 எவ்வளோ வருது பாருங்கள். ஷோல்டர் 2.2 ப்ளஸ் 1 3.2. ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா 3.2 வருது. அடுத்து பக்க கழுத்து பார்க்க போகிறோம். பக்க கழுத்து எப்படி பார்க்கணுன்னா இங்கே வச்சுக்கணும். இப்போ பக்க கழுத்து பார்க்க போகிறோம். பக்க கழுத்து பார்த்தீங்கன்னா இப்படி நல்லா இப்படி வச்சுக்கணும். நல்லா நேராக வச்சுக்கிட்டு இந்த சைடில் பார்க்கணும். இங்கேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா நேராக 2.5. அதேமாதிரி நம்ம ஸ்கேல் வச்சு கூட பார்த்துக்கலாம். உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் இப்படி வச்சுக்கோங்க. கரெக்டாக இதோட 2 வருதுங்களா? இதோட போகுதுங்களா? இந்த பக்க கழுத்து எவ்வளோன்றது 2 வருது. அந்த 2.5 தான் நம்ம நோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? பக்க கழுத்துக்கு எதுவும் ஜாயின் பண்ண தேவையில்ல. 2.5 இன்ச்சு. ஓகேவா? அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு அடுத்து பார்த்திங்கன்னா இதில் முன்கழுத்து பார்க்க போகிறோம். முன்கழுத்து பார்த்தீங்கன்னா இங்கே மேலே அந்த ஷோல்டர்லேருந்து இது வரைக்கும் 7 6 குறிச்சிக்கிறாங்க.
அப்போ நம்ம ஒரு 7 வச்சுக்கிறோம். முன்கழுத்து 7, பின்கழுத்து பார்த்திங்கன்னா பின்கழுத்து வந்து ஒரு 8.5, 8.5 + அரை 9 வச்சுக்கிறாங்க. 9 பின்கழுத்து நம்ம இது நோட் பண்ணிக்கணும். இதோட இது பின்கழுத்தோடு நோட் பண்ணிக்கணும். 9, 8.5 + அரை நம்ம அடிச்சுக்கிறதுக்கு இருக்குது. 9, 8.5 + அரை போட்டு 9 எடுத்துக்கிறாங்க. முன்கழுத்து அது மாதிரி 6.5 + அரை போட்டு 7 எடுத்துக்கிறாங்க முன்கழுத்து. ஓகேங்களா? சரி, இது வரைக்கும் இங்கே கை உயரம் இங்கேருந்து இது வரைக்கும் 6 + 1 இன்ச்சு ஆட் பண்ணிக்கிறோம். மொத்தம் 7. 1 இன்ச் தையலுக்கு இங்கே அரைஞ்சி இங்கே அரைஞ்சி தையலுக்கு வந்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்கணும். ஓகேவா? அது மாதிரி கை சுற்றளவு பார்த்திங்கன்னா இங்கேருந்து இது வரைக்கும் 7.5 வருது. 7.5 + ஒரு 1.5 ஆட் பண்ணிக்கலாம். இங்கே நம்ம பிடிச்சி தைப்போம் இல்லையா சைடில், அதனால் 1.5. அப்போ 7.5 + 1.5 நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. இடுப்பு சுற்றளவு பார்த்திங்கன்னா எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். சுற்றளவு இங்கேருந்து இங்கே வரைக்கும் பார்க்கணும். ஓகேங்களா? அது தாராளமாக வச்சு 20 வருது. இங்கே 20 வருது. 20னா இங்கே மேலே பக்கம் 20னா பின்னாடி பக்கம் 20, 40 சுற்றளவு மொத்தம் 40. இப்படி கூட அளந்து பார்க்கலாம். இங்கே பார்க்கலாம். இங்கேருந்து இப்படி அளந்து பார்க்கலாம். நாற்பது இருக்குல்ல, இந்த மாதிரி கூட இப்படி அளந்துட்டான். 40 இடுப்பு சுற்றளவு 40. ஓகே.